ஒருவேளை அரக்கமணி பாண்டவர் மண்டு விட்டார் என்று சொல்கின்றார்களே அண்ணா, இது எல்லாம் யாரு சரியாக இருக்கும்? பாண்டு செய்தது நையோ இருக்குமோ அல்லது அந்த குத்து செய்தது நையோ குந்தமாதேவி செய்த ஒரு வினையாக இருக்குமா? அவர் செய்த பாவம் இவர்களை சொந்திருக்குமா? எப்படி பிறந்து எப்படி அக்கினி தான் அவள் தரித்தவளாச்சு அக்கினி ஒருவேளை ஆண்டவர் வரவில்லை என்றால் எப்படி அக்னியில நான் பிறந்தேனோ அதே அக்னியை மூட்டி அந்த அக்னியில விழுந்து என் உயிரை விட்டால் விடுவேனே தவிர மற்றவரை நான் திருமணம் செலுத்துவேனா? அங்க அப்படி ஒன்றும் நேராதம்மா, மனம் கலங்காது அண்ணா. அண்ணா அண்ணா நாட்டு ஒருவேளை பாண்டவர் உயிரோடு இருந்து நாட்டில் இருந்தாரா இந்த கல்யாணம் செய்து தெரியும் வருவார்கள், எந்த வெள்ளை விளைவிப்பார்கள், மணமாலை சூட்டுவார்கள். ஒருவேளை காட்டில இருந்து
காரியம் தெரியாமல் போனால் இந்த தாஸ்திகம் இந்த தையல் நான் என்னென்ன செய்வேன்? ஐயா துரோபதா, நம்ம தந்தை என்ன சொன்னார்? பாண்டவர் நடு பிறந்த அர்ஜுனனை தவிர வேறு ஒருவராலும் இந்த வில்லை வளைக்க முடியாது. ஆகையால் நீ தைரியமாக சுயம்பரவெளியில் அமர்வாய், நடப்பதை பார்ப்போம். அந்த மங்காயில் ஒருவேளை வரவில்லை என்றால் நீ மனம் கலங்காதே, நிச்சயம் நல்லது நடக்கும். இருக்கின்றது இந்த வில் நிபந்தனை. வில்லை வளைக்கலாமா? இந்த வில்லிற்கென்று ஒரு நிபந்தனை இருக்கின்றது. என்ன நிபந்தனை? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த வில்லை வளைக்க வேண்டும். வளைத்தது மட்டுமல்லாமல் மத்தியந்திரத்தை அறுவடை செய்ய வேண்டும். அப்படி செய்வதற்கு என் தங்கை இந்த வில்லை கசக்கி இதை மடித்து ஒடித்து அடிக்கிறேன். நான் சொன்னது வில்லின் நிபந்தனை. இந்த நாட்டின் நிபந்தனை ஒன்று இருக்கின்றது. வில்லை வளைத்தால் பெண், வில்லை உடம்பெல்லாம் புண். ஒரே ஒரு தான் சொல்லுவேன், மறுபடியும் ஓடிங்க. ஒரே ஒரு தான் சொல்லுவேன், வில்லை வளைத்தால் பெண், வில்லை உடம்பெல்லாம் புண். வில்லை வளைப்பவர்க்கே பெண். ஆமாம், என்ற திரௌபதியை நானே மணமுடிப்பேன். அண்ணனுக்கு வளையும் ஐயா, வில்லை வளையும் ஐயா. யாருக்கும் அரங்காத பெரியவில் சத்தியமா இது வில்லாடா, எவனையே கூட நட்டுக்கிறாடா. அடுத்து வருவது யாரோ? தம்பி ஐயா, என்ன பைத்தியம் வந்துக்கிட்டீங்க? வளைக்கலாமா வில்லை? இல்லை வளைத்தால் என் தந்தை உங்களுக்கு. பார்த்துக்கொள்ள, நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து வேற என்ன ஆகுதா? இல்லை அவ்வளோதான்.
அவர் வீட்டுல விட பரவாயில்ல எத்தனை மதிப்பா வலையில இல்லையா நீ வில்லு வலை நீதான் வந்தீங்க அவ்வளோ வேகமா வந்த ஆளு வில்ல வலை பண்ணி எதிர்பார்த்தா மண்ணைக்கவை கொண்ட துருமுகா ஐயோ சோய் பண்ணாது ஒண்ணு தாயா உதவாங்க ஊர்ல உதவாங்க ரொம்ப நாளா கல்யாணம் ஆகுறியா எதிர்பார்த்தேன் வாடா இல்ல மேல ஏத்திட்டு அடிக்கலாமா அடிக்கலாமா சார் போடுங்க சார் போடுங்க அப்படியே ஆடு நாளை வளைக்கிறமா இந்த விலை நாளை வளைக்கிறமா ஐயா மாறுங்கள் அடுத்து யாரோ எனக்கு கொடுக்கணும் சும்மா கட்டி உனக்கு எவ்வளவு பொன் பொருள் வேண்டும் பொன் பொருள் வேணுங்கள் கஜானா நிறைய இருக்கின்றது வீரத்திற்கே முக்கிய இடம் பிள்ளை வளைத்தால் என் தங்கை உங்களை ஆகட்டும் என் திறமையை உங்கள் இரு விழிகளில் பார்த்து ரசியுங்கள் ரசிக்கிறேன் பிள்ளை வளைப்பது நேக்கு இந்த பொண்ணை பார்ப்பது சொத்து ஐயா பிள்ளை வளைக்கியா சிட்டுண்டி சாப்பிட்டு வந்து வளைக்கிறேன் முடியல மயக்கம் வந்துச்சு அடுத்து வருவது யாரு ஐயா துஷ்டத்தை மன்னரே ஐயா துஷ்டத்தை மன்னரே வணக்கம் வணக்கம் இந்த வில்லை வளைப்பதற்கு என் தங்கை வளைக்காவிட்டால் உடம்பெல்லாம் புண்ணு அண்ணா வளைத்தான் மாமா வளைத்தான் ஆமா. தம்பி வளைத்தான் இவர்களாலேயே வளைக்க முடியவில்லை என்னால் எப்படி வளைக்க முடியும் எனக்கு பாடலுக்கு வந்தியாங்க இல்லை இவன் நேரம் பாடலுக்கு வந்தியா அப்ப எதுக்கு என் நாட்டிற்கு வந்தாய் இந்த வில்லை வளைக்கணும் ஆமா குடுங்கள் வளைக்கிறேன் இந்த பக்கம் ஒன்னே ஒன்று வில்லை வளைக்கவில்லை என்றால் வளைக்கவில்லை என்றால் உங்களை வளைத்து விடுவேன் ஆகட்டும் ஐயா துஷ்டத்தின் மன்னரே வில் வளையவில்லை நானா வளைத்தேன் அருமையா வளையுங்கள் நானே வளைக்கிறேன் பார் இந்த வில்லை நானே வளைக்கிறேன் நானே வளைக்கிறேன் பார் இந்த வில்லை நானே வளைக்கிறேன் பார் இந்த வில்லை நானே வளைக்கிறேன் பார் துஷ்டத்தின் மன்னரே வில்லை வளைக்க முடியவில்லை ஏந்திருங்க அப்ப வில்ல வளைக்கணும்னா முதல்ல இங்க ஏந்திரு என்னாலே இந்த முடியவில்லை எனக்கு தெரியாது மைக்கு முடிச்சுக்கிட்டே இருக்கு ஐயா துஷ்டத்தின் மன்னரே ஐயா துஷ்டத்தின் மன்னரே சொல்லுங்கள் ஐயா
இப்போது என்னால் இந்த உடம்பில் சத்தில்லை. உணவு அறிந்து விட்டு வந்து வில்லை வளைக்கிறேன். இதுக்கு முன்ன கோவிந்தாங்க ஒரு ஊர்ல பார்வையாட்டு வந்தோம். ஆமா, ஓய்வு இல்லாம ஆடின்னு வந்துங்கிறோம். ஆமா, அந்த கோவிந்தாங்கல்ல ஊர்ல வீட்டுக்கு ஒருத்தர் வேலை சாப்பாடு போட்டாங்க. ஆமா. ஒரு வீட்டுல உன்னை பெருமையா சொன்னாங்க. ஒரு பையன் அரடி தான் வந்தது, அது உடலா இருக்க 5 இட்லி சாப்பிட்டு போச்சுனாங்க. ஐயா, அது நான் இல்லை ஐயா. அப்ப யாரு? என் அண்ணன். அண்ணன் யாரு? சந்தோஷ். டைப் பண்ணு, டைப் பண்ணு. ஓடு 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 ஓடு. சிங்கம் ஒரு பைத்தி வச்சு போய் இறடு. ஐயோ சுற்றி போலாரு நேரத்தை காட்டுங்கள். உடன்படுகிறேன். இல்லை ஏய், உஷாந்தி வளரு மன்னரே, சொல்லுங்கள் இளவரசரே, சொல்லுங்கள். இந்த வில்லை அழைக்க வேண்டுமா? இல்லை வளைத்தால் என் தங்கை நீங்க மனம் முடிக்கணும். அப்படியா? இந்த வில்லை நான் வளைப்பேன். நானே விளையாடுவேன். என்னடே விளையாடுங்க என்ன அழைக்க உண்ணா? ஐயா வில் வளையவில்லை, நீங்கள் தான் வளைந்தீர்கள். இப்போது பாருங்கள், தொட்டு 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 நான் வளைந்தேன். வரவில்லையே. நான் சொல்ல பைத்தியம் பாதியா? பைத்தியம் தான் வந்து வில் வளையிட்டு. பரவாயில்லை, நான் வளைப்பேன். பாட்டாளியை மனம் முடிப்பேன். ஒரு ரேட் அடிச்சு மண்டியை போட்டுருவேன். நீ வில்ல வளைக்க போறியா இல்லையா? இன்னும் வீரர் போதுங்க. சரி. இப்போதான் லகு பண்ணிக்கிறேன். ஓ வில்ல லவ் பண்ணிக்கிறேன். ஆமா, ஆ என் பேச்சை கேட்கும். லவ் எங்க பண்ணுவாங்க தெரியுமா? ஆட்டை லாடங்கடை மட்டும் தான் பண்ணுவாங்க. என்னது ஆடை லாடங்கடை வந்துக்கிறா. லவ்வா? லகு லகு சரி. லகு பாருங்கள், இப்பொழுது ஆடுகிறது வில்லு. ஆடுது ஆடுது ஆடு. இது என்ன வில்லு? இது என்ன வில்லு? இந்த துங்கா வில்லை நான் முட்டி போட்டு செய்யற முடி அப்புறம் வரல. முடியாது ஒண்ணு இல்ல, நாலு கஜா ஊத்தி இல்ல அடிச்சிடாத. திறமை ஒண்ணு வந்து அடுத்து வருவது யாரு? போச்சு. ஆனா ஓட்டுல இருக்காங்க. திறமை காட்ட போறேன். சரி. ஏய் மாஸ்டர் மன்சூர், பழையுங்கள்.
தெரியுமா இந்த விவசாயிங்க புதுசா மாடு ஓட்டி வருவாங்க எத்து மாடு அது ஏறி நல்லா புதையலன்னு பார்த்து விட்டு விட்டு இழுப்பாங்க அது மாதிரி கதையாகுது திறமை மில் வளையுதா இல்லையா உன் திறமையை பார்த்து நான் போய் உட்காருப்போம் ஓ வயசான பார்க்க காது மேலே கூப்பிடுவாங்க அவர் உழைத்திருப்பார் உழவி டிஸ்டர்ப் பண்ணி அடுத்து வருவது யாரு மாமா 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 போய் வருகா வாயா அங்கே சரி ஒண்ணு கிடையாது ஐயா திட்டம் பண்ணாரு ஆமா இதுதான் சுயவர வேள்வியா இதுதான் சுயம்பர வேள்வி இதுதான் வில் அதோ என் தங்கை கோவலை நான் வில்லை வளைப்பதற்காக வர வேண்டும் மச்சான் மச்சான் வாயில வச்சா போடா உன் தங்கச்சி இதுவா ஆமா என் தங்கை நீ முதல்லயே சொல்லிதான் நான் வளைத்திருப்பேன் அப்ப பார்க்காம வில்லு வலிக்கு வந்தேன் மச்சான் பக்கத்துல இருக்குது ஆ, தோ இது நினைச்சுட்டாங்க ஊர்ல கட்டி வச்சு ஒதிப்பாங்க இருக்கட்டும் என் மாமா திறமை காட்டுவா இருக்கிற சுயவரத்தை பார்த்ததே கிடையாது பார்த்ததே கிடையாது அதனால் வந்து ஆ, சுயவரத்தை பார்த்து விட்டு புறப்படுகிறேன் ஐயா அப்ப என்ன வகாயத்துக்கு வந்த நீங்க இப்ப தாயா சொன்னது வரைக்கும் பார்த்ததே கிடையாது சரி வந்தது வந்து விட்டாய் சுயம்பர வேள்விக்கு அது இருக்கின்றது அன்னதான கூடம் சென்று உணவருக்கு விட்டு செல் வேண்டாம் வேண்டாம் நீயே நீ லாகமஜா அடுத்து வருவது சொல்லுங்கள் துரியோதன மகாராஜரே என்ன சுமகடி மூலமா என் நகைச்சியா பிள்ளை வளைத்தாலே என் தங்கை அவனை நாட்டு பேராசை ஆமா நான் போய் தெரியும் துரியோதன மகாராஜரே இங்கே செல்வத்திற்கே பொருளுக்கே இடமில்லை வீரத்திற்கே இடம் உங்களிடம் திறமை இருந்தால் பிள்ளை வளையுங்கள் என் தங்கையை திருமணம் செய்து கொள்ளுங்கள் அப்படியா அண்ணா காவு வரடா வெட்மா விளையாடு தம்பிமார்கள் இது வலிக்காமல் இந்த வில்லை வலிச்சு எனக்கு மாலை சுடர் பார்த்தா கூட வலிக்கல இது எனக்கு எப்படி இருக்குது நோட்டுக்குள்ள வளர்ச்சிரப்பான் இந்த வில்லை நோட்டுக்குள்ள வளர்ச்சிரப்பான் பார்த்தா